இன்டர் கவர்மெண்டல் பிளானல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ற நிறுவனத்தின் அறிக்கைகளின்படி பூமி தற்போது காலநிலை மாற்றத்தால் மிகப்பெரிய ஆபத்துக்கு ஆளாகியுள்ளதை விளக்குகிறது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு தொகுப்பு. காலநிலை மாற்றத்தால் உலகம் மட்டுமல்லாமல் இந்தியாவும் பல ஆபத்துக்களை சந்திக்கப் போகிறது என்று இந்த அறிக்கையின்படி 2100ஆம் ஆண்டிற்குள் நீருக்குள் மூழ்கும் அபாயத்தில் பல இந்திய நகரங்கள் உள்ளதாகவும் அறிக்கையில் தெரிய வந்திருக்கு. மும்பை உட்பட முக்கிய இந்திய நகரங்கள் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் நீரில் மூழ்கக்கூடும் என்று நாசா முன்னதாகவே அறிவித்திருந்தது. இது வரவிருக்கும் இந்த பேரழிவை தவிர்ப்பது குறித்த முன்னெச்சரிக்கைகளை தூண்டியது. இந்த அறிக்கைகளை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் நீரடியில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொள்ள போகும் இந்திய நகரங்கள் என்னென்ன என்ற இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் நீரில் மூழ்கும் அபாயத்தில் இருக்கும் ஒரு முக்கிய நகரம் சென்னை என்றும், நாசாவின் கணிப்புகளின்படி 2100ஆம் ஆண்டிற்குள் சென்னை 1.87 அடி நீரில் மூழ்கக்கூடும் எனவும், ஒருவேளை இது நடந்தால் நமது சிங்கார சென்னையின் நிலப்பரப்பு குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது கேட்பதற்கு நம்ப முடியாததாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருந்தாலும் கூட இந்தியாவின் பொருளாதார நகரமாக அறியப்படும் இந்த நகரம் ஒரு கவலைக்குரிய எதிர்காலத்தையும் எதிர்கொள்கிறது. 2100ஆம் ஆண்டிற்குள் நகரத்தின் பாதிக்கு மேற்பட்ட பகுதி நீருக்கடியில் மூழ்கிவிடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலோரம் அமைந்துள்ள இந்த நகரத்தின் எதிர்காலம் காலநிலை மாற்றத்தால் கேள்விக்குறியாக உள்ளது அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஒரு அழகான கடற்கரை நகரமான விசாகப்பட்டினமும் இந்த ஆபத்தான நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. 2100ஆம் ஆண்டு வாக்கில் விசாகப்பட்டினம் 1.77 அடி நீருக்கடியில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் மிக அழகான துறைமுக நகரங்களில் ஒன்றாக விசாகப்பட்டினம் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் அதன் தற்போதைய வசீகரம் எதிர்காலத்தில் காணாமல் போகலாம் என்ற அச்சமும் எழுந்திருக்கு. குஜராத்தில் அமைந்துள்ள இந்த நகரமும் எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக உள்ளது. மேலும் இது 2.70 அடி உயரத்திற்கும் இந்த நகரம் நீரில் மூழ்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருது. 1724ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பாவ்நகர் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் தலைநகராக இருந்த ஒரு வரலாற்று சகாப்தத்தின் ஒரு பார்வையை வழங்குகிறது. இதனால் அதன் இழப்பு இந்திய வரலாற்றில் கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. கேரளாவில் உள்ள இந்த அழகான நகரம் 2100ஆம் ஆண்டு வாக்குல 2.32 அடி நீரில் மூழ்க வாய்ப்பிருக்கு. கேரளாவில் மிகவும் முக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான நகரமாக இருந்தாலும் கடல் மட்டங்கள் உயர்ந்து வருவதும் இமயமலை பனிப்பாறைகள் உருவாகுவதும் கொச்சியின் மூழ்கும் அபாயத்தை உருவாக்குகிறது. இதேபோல் கர்நாடகாவில் உள்ள இந்த அழகிய கடற்கரை நகரம் அதன் மெதுவான முன்னேற்றத்திற்கு பெயர் பெற்றது. அதே சமயம் இது அழிந்து வரும் நகரங்களின் பட்டியலிலும் உள்ளதால் 1.87 அடி ஆழத்தில் நீரில் மூழ்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதை இந்த நகரத்தின் தனித்துவமான கவர்ச்சி எதிர்காலத்தில் காணாமல் போகலாம் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஆபத்துள்ள மற்றொரு நகரம் கடைக்கோடி நகரமான தூத்துக்குடி. இது இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் 1.9 அடி நீரில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொள்ள இருக்கிறது. அதிகரித்து வரும் கடல் மட்டங்கள் இந்த துடிப்பான துறைமுக நகரத்திற்குள் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நிலையில இதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்க நிலையான தீர்வுகளை அவசர தேவைகளை மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இன்டர் கவர்மெண்டல் பிளானல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்ற நிறுவனம் வலியுறுத்துகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.